இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இந்த பழத்தை குறி பார்த்து அடிக்கும் போது நம்ம போக்கஸ் அதுல மட்டும்தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம போக்கஸும் இப்ப வெற்றியில மட்டும்தான் இருக்கணும். அப்ப இன்னைக்கு கண்டிப்பா ஜூஸ் புளிய போறாங்க. என்ன சொன்ன? இல்ல மாப்ள, ஜூஸ் வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன். அதெல்லாம் ஜெயிச்சுட்டு குடிச்சு வாங்க, பேரை கொடுப்போம். நீ போ சொல்லி அவங்கிட்ட என்ன பண்றது. ஒவ்வொருத்தரும் வந்து பேர் கொடுக்கணும். எப்படி நம்மளதாயா ஜெயப்பா? சொல்லுப்பா. அண்ணா பேர் எதுக்குங்க? பேர் ஜீவா. இதுல யாருப்பா ஜீவா? நான் தானே. நீயா? உனக்கு இது எத்தனாவது போட்டிப்பா? ஃபர்ஸ்ட் போட்டினே. இன்னைக்கு தானே அரங்கேற்றமே. இது சாதாரண விளையாட்டு இல்லப்பா. எக்கத்தப்பா அடி எங்கேயாவது பட்டுச்சுன்னா போய் சேர்ந்துருவையா. எப்ப தம்பி அங்க பாரு. தம்பி, ஒவ்வொருத்தரும் 10-15 வருஷம் வித்த கத்துக்கிட்டவங்க, நிறைய போட்டியில கலந்து பரிசு வாங்கினவங்க. யோ, அங்க வரான் பாத்தியா? அவன் தான் காளியப்பன். இந்த ஊர்லயே பெரிய ஆட்டக்காரன். போன வருஷம் அவன்கிட்ட அடி வாங்கினவன் குறுக்கெலும்பு உடஞ்சி இன்னும் ஹாஸ்பிட்டல்ல வீடு அலைஞ்சிட்டு இருக்கான் தெரியுமா? வித்த தெரிஞ்சவங்களே மண்ணை கவ்விருக்காங்க. நீ என்னடா புதுசா இறங்குறன்னு சொல்ற? மாப்ள, இத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு மாப்ள. இவங்க சொல்றதெல்லாம் கேட்டா ரொம்ப பதறது மாப்ள. ஒன்னும் அவசரம் இல்ல. எங்க அப்பா கிட்ட சொல்லி வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து வச்சு அதுல வேணா காசு வாங்கிக்க மாப்ள. போயிடலாம் மாப்ள. ஆமாயா. ஏன் அப்படி பயந்து சாகுறீங்க? கேரு, நம்ம சின்ன வயசுலயே தாத்தா கிட்ட கம்பு கத்துக்கிட்டேயா. அவரு சிலம்ப வாத்தியார் தான். மதுரையிலேயே பெரிய ஆட்டக்காரரு. யோ யோ, அது உன் தாத்தாதாயா, நீ இல்லையா? யோ, பெரிய பெரிய ஆட்டக்காரங்களா இருக்காங்கயா. வேணாயா, இப்படியே போயிடலாயா. யோ, எம்புட்டு பெரிய ஆட்டக்கார வேணாலும் வரட்டும். இன்னைக்கு இந்த ஜீவாவோட ஆட்டத்தை நீங்க பார்க்க தானே போறீங்க. அண்ணா, நீங்க பேர் எழுதுங்க. மாப்ள, சீரியஸான மேட்ரியா? எப்பயும் போல இதுலயும் நினைக்கிறான். இங்க யாரு மாப்பிள்ளைங்களா? இன்னைக்கு நான் முதல் பரிசு தட்டிட்டு தான் இங்க இருந்தே போவேன். தாலியவும் வாங்குவேன். அந்த தாலி மீனாட்சி கழுத்துல ஏறும். மாப்ள மாப்ள, என்னையா அது? எவ்வளவு சொன்னாலும் கேட்காம போறான்.